நீ என்ன மயிருக்கு நீ சிஎம்மா இருக்க? தமிழகத்துல தூய்மை பணியாளர்கள் 13 நாளா போராட்டம் பண்ணாங்க. அவங்க குறைகளை போய் கேட்காத முதல்வர் கூலி படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது காலகாலமா நடக்கிறதானே பிரதர். அவரு எதிர்கட்சியில இருக்கும்போது அதை விமர்சிப்பாரு, அவங்களுக்காக போராடுவாரு. ஆளுங்கட்சியா வரும்போது அதை நிராகரிப்பாரு. அந்த செயலை தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இது சும்மா பொம்மை, அவரு ஆட்சிக்கு பொம்மை. அவங்க இயக்குற அமைச்சர்கள் தான் முதலமைச்சர்கள், இவர் கிடையாது. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் ஒரு 13 நாள் நடந்துச்சு. இதை முதல்வர் அவர்கள் போய் என்ன உங்க கோரிக்கை என்னன்னு கூட கேட்காம கூலி படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க? அது அவங்களோட உரிமைண்ணா, அது அவங்களோட உரிமை. அவங்க போராடுறது அவங்க உரிமை தானே. சரி, போராடுறது உரிமை. அது அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அது முதல்வர் தான் நிறைவேற்றணும். நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றுவாரு. எப்போ நிறைவேற்றுவாரு? பண்ணிடுவாரு. எப்போ பண்ணுவாங்க அது சொல்ல முடியாது எப்ப பண்ணுவாருன்னு. ஏன் போட்டு லேடிஸ்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அடிச்சு நைட்டு 12 மணிக்கு தூக்கி போட்டுருக்காங்க. நம்ம வீட்டுல பெண்களை அப்படி பண்ணா ஏத்துக்குமா? அது தவறுதான் அது. ஆனா இருந்தாலும் அது கோர்ட்ல இருந்து தீர்ப்பு. அது யாரும் என்ன செய்ய முடியும்? கோர்ட்ல இருந்து அவங்க அப்புறப்படுத்தி கோர்ட்ல இருந்து தீர்ப்பு ஆயிப்போச்சு. ஜாக்கெட்டை கிழிச்சு மார்பெல்லாம் அழுத்துறது அது செய்யக்கூடாது. நம்ம வீட்டுல யாராவது ஆமா, அதெல்லாம் அது மிகப்பெரிய தவறு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அது அவங்கள யாரு அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்கள உள்ளதான் தூக்கி போடணும். முதல்வர் எப்படி பண்ணுவாரு? அதான் அது என்ன விசாரிக்க சொல்லணும் முதல்வர் விட்டு. ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு. கண்டிப்பா பண்ணக்கூடாது. அவங்க என்ன கேட்டாங்க? பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆமா, தப்பு. அது சரிதான், அவங்களோட கோரிக்கை அது. ஆமா, அதை பண்ணி கொடுக்கணும்ல. அதை பண்ணி தான் கொடுக்கணும். 2021ல நீங்க சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆமா ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு பணி நிரந்தரம் ஆமா அதை பண்ணி தான். ஆமா, வாக்குறுதி கொடுத்தாரு. நிறைவேற்றனா தெரியல, எல்லாருக்கும் நிறைவேற்றினார் தவிர. ஆனா இவங்க மட்டும் கடைசி நேரத்துல நிறைய அதாவது நிறைய விஷயம் செஞ்சுதான் இருக்கிறாரு. அப்படி சொல்ல முடியாதுண்ணா. அதான் இப்போ ஒரு பெரிய மரியாதை இருக்காரு. நீங்க ஒரு ஊட்டி, அதாவது உடன்பிறப்பு. நீங்க எனக்கு தெரியும் நீங்க அண்ணன் ஒரு உடன்பிறப்பு, தப்பு இல்லை. பட் என்ன செஞ்சாங்கன்னு நீங்க சொல்லல. அது நம்ம இந்த மாதிரி ஒரு பொது வழியில இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாம நம்ம பேசக்கூடாது. நிறைய செஞ்ச நிறைவே இருந்திருக்குது, குறைவா இருந்திருக்குது. இல்ல நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது மிகப்பெரிய தவறு. இப்ப இந்த மாதிரி செஞ்சது தவறு தான். அது நைட்டோட நைட்டா அடக்குமுறை வண்டியில ஏற்றது, காவல்துறை பெண் பொம்பளை கூட ஆண் போலீஸ் தூக்கி போட்டு மிரிச்சது, அடிச்சதுலாம் ரைட்ன்றீங்களா? அது நீங்க சொல்றீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி நியூஸ் நான் ஒன்றும் பார்க்கல. ஆனா வரல, அந்த நியூஸ்லாம் வரல. போராட்டம் பண்ணது வந்தது, என்ன கோர்ட்டு தீர்ப்பு வந்தது, இது மட்டும் வெளிப்படையா வந்தது. ஆனா நீங்க சொல்லக்கூடிய இது வெளியே வரல. அதுக்கப்புறம் நீங்க ஏரோப்ளேன் மூடுக்கு போயிருக்கீங்க. ஏரோப்ளேன் மூடுக்கு போயிருக்கீங்க. புரியுது. ஏரோப்ளேன்னா ஏரோப்ளேன் மூடுன்னு சொல்லுவாங்க. சைலண்ட் மோட். சைலண்ட் மோட். சைலண்ட் மோட் போட்டாங்க நியூஸ். அது தப்பு தான். ஜனநாயகம் இல்ல, அது சரியான இது கிடையாது. சரிண்ணா, 26 யாருன்னு ஜெயிப்பாங்க மீண்டும்? ரொம்ப இப்ப பார்த்தா ரொம்ப டப்பா இருக்குண்ணா. நம்ம அதை சொல்ல முடியாதுண்ணா யாரு ஜெயிப்பாங்கன்னு. அது கருத்துப்படி பாத்தீங்கன்னாக்கா திமுக வரணும், அண்ணா திமுக வரணும், மாறி மாறி இவங்கதான் வரணும். இல்ல அது சொல்ல முடியாதுண்ணா. அண்ணனுக்கு யாரு வரும்? அண்ணனுக்கு யாரு வந்தாலும் ஒன்னும் ஓகே தான். இதுல அப்படின்னு கிடையாது. தைரியமா நீங்க கருத்துக்கள் சொன்னாதான் நீங்க ஒரு உடன் பிறப்பா இருக்கீங்க. நீங்க ஓப்பனா பேசினாதான் மக்களுக்கு தெரியும். திமுக தானே வரும். இவர் சும்மா ஒரு பொம்மை, அவ்வளவுதான். அப்படி அவங்க குறைகளை என்னன்னு கேட்காம நைட்டோட நைட்டா அவங்க அப்புறப்படுத்துறாங்க. எப்படி பாக்குறீங்க? வன்முறை தானே இது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒடுக்குமுறை. பாசிச பிஜேபி பாசிசன்றாங்கல்ல, நான் அதோட திமுக ஒப்பிடுறேன். இரவோட இரவா அவங்கள அப்புறப்படுத்துறது, 8 மண்டபத்துக்கு மாறி மாறி அனுப்புனது, இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு பிஜேபிக்கு பல மடங்கு இவங்க அதிகம் நான் நினைக்கிறேன். இது தப்பா தான் பாக்குறோம். தவறு தான். ஆனா இப்போ நேற்று தினத்துல அது மறுபடியும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு ஏதோ ஸ்கீம் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா? அது தற்செயலா நடந்தது. அந்த இந்த இதுக்காக க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஒருத்தனை அடிச்சு முடிச்சு காயப்படுத்திட்டு வெட்டி குத்தி கொலை பண்ணிட்டு கையெல்லாம் வெட்டிட்டு போய் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க. தப்பு தான். அது கவர்மெண்ட் நம்ம அகேன்ஸ்ட் சொல்ல முடியாதுல்ல. சொல்ல முடியாது. ஏதுல தற்காலிகமா தான் அவங்க இது கொடுத்துருக்காங்க. இவங்களோட இது தற்காலிகமா இந்த ஆகஸ்ட் 15க்காக அவங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க. வேற ஒன்று பிஎஃப் இறந்தா 10 லட்சம் ரூபாய் நிதி, அது எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக்காவே ஒரு கம்பெனில இருக்குது. ஆமா, அந்த திரும்ப தூய்மை பணியாளர் கொடுக்கறது என்ன பயன் இல்ல. நேற்று நடந்த நிகழ்ச்சியை பார்த்தா இந்த ஆகஸ்ட் 15க்காக அவங்கள டெம்பரரியா அவங்க க்ளோஸ் அவங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அந்த இதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கட்டாயமா ஏத்துக்க மாட்டாங்க. சாதாரணமா ஒருத்தன் கள்ளச்சாராயம் அப்படின்றது தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க பதவியில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறது. இது ஒரு குடியாரனுக்கும் அதான் கொடுக்குறாங்க,
நாட்டுக்காக உழைக்கிற ஒருத்தவங்க அதான் இல்ல, அது கவர்மெண்ட் இஷ்யூ, நம்ம அதை பத்தி பேச முடியாதுல்ல. 2026 அண்ணனோட ஆதரவு யாருக்கு? அண்ணனோட ஆதரவு டிஎம்கே தான். பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாலோ இல்ல மன்னர் ஆட்சி அப்படின்னு சொன்னாலோ பொய் வழக்கு போட்டு உள்ள போடுறாங்க. இதுக்கு இது வந்து அவங்க ஆட்சி காலத்துல எப்பவுமே நடக்கிற ஒண்ணு. நம்ம வந்து மக்கள் ஓட்டு போட்ட நம்ம வந்து குறைகளை சுட்டி காட்டவே கூடாதா? இல்ல அப்படித்தானே இருக்கு, ஊடகங்கள்லாம் அப்படித்தானே காட்டுது. விவாத பொருளாவே எடுக்கணும்ல. 13 நாள் போராடி இருக்காங்க. இந்த 13 நாள்ல எப்ப தூய்மை பணியாளர்களுக்காக அவங்க விவாதம் நடத்தில இல்ல, அவங்களை தூக்கிட்டு போய் மண்டபத்தில் வைக்கும் போது தான் விவாதம் நடத்துறாங்க. அவங்கள நேத்து தான் ஒரு பேட்டியிலே நம்ம விவாதத்துல பார்த்த தூய்மை பணியாளர்கள் குறித்து ஒரு விவாதம் நடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மீடியா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க ஆள்ற வர்க்கத்துல இருக்காங்க, ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. அவங்க நசுக்க தான் போடுவாங்க. மக்கள் நசுக்கப்படுற இடத்துல தான் இருக்காங்க, அதனால நசுக்கிறாங்க. ஆனா இது நிரந்தரம் கிடையாது. எப்பயுமே திமுக வந்து ஒரு 5 வருஷம் வரும், அதுக்கப்புறம் வரவே வராது. ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வரும். இந்த வாட்டி அடிக்கிற அடியில இனி ஜென்மத்துக்கு வராது. அந்த அளவுக்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தான் சம்பாதிச்சுட்டு வர்றாரு. முதல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே தூய்மை பணியாளர்களுக்கு 6 சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய தூய்மை பணியாளர்களை அப்படியே ஊர்வலமா கூட்டு போயிட்டு முதல்வர் வாழ்க்கை கோஷம் போட வச்சு அவங்க சாப்பாடுலாம் போட்டு அமைச்சிருக்காங்க. அதாவது திராவிட மாடல் எப்படி வந்து போலியான ஒரு பிம்பத்தை காட்டுமோ அந்த மாதிரி இந்த மீட்டிங்கை நான் பார்க்குறேன். போய் பார்த்தது, பேசுனது, மேயர் அவங்க பதாகையை மறைச்சு சொல்லி தர்றது, இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு ட்ராமாட்டிக்கா ஒரு டிராமா வந்து நாடகம் முன்குறிச்சே தீர்மானிச்சு இத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் தான். அவங்கள எடுத்து அலசி பாருங்க, கண்டிப்பா தூய்மை பணியாளராக இருக்காது. அது திமுகவோட கைகூலிங்களா இருக்கும். 200 ரூபாய் உடன்பிறப்புகளாக தான் இருக்கும், வேற யாரும் இருக்காது. சீமான் மேல பல விமர்சனங்கள் இருந்தாலும் களத்துக்கு நேரடியா போனார். அவர் தலைவரா இல்ல அதே தூய்மை பணியாளர்களை வீட்டுக்கு வர வச்சு அவங்க குறைகளை கேட்டார விஜய் அவர் தலைவரா? சீமான் தான் தலைவர். மக்களோட மக்களா களத்துல நின்று அவங்க கடைசி நிமிஷம் கூட வண்டியை வைக்கல ஃப்ரண்ட்ல நிறுத்தி வச்சு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இல்லைன்னா அவங்களும் உள்ள போற மாதிரி ஆயிருக்கும். இந்த செயல் நான் எப்படி பாக்குறேன்னா, மக்கள் துயர் துடைக்கிறவங்க யார் மக்களுக்காக முன்னாடி நின்று போராடுறாங்களோ, அமர்ந்து அவங்களுக்காக கோஷம் எழுப்புறாங்களோ, அவங்க தான் நல்ல தலைவர்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல சீமான் இருக்காரு, நான் வாழ்த்துறேன். கண்டிப்பா அவர் வரணும். விஜய் வந்து மக்களை இன்னும் பார்க்கவே மாட்டேங்குது, பண்ணிட்டு இருக்காங்களோ? எனக்கு ஒரு அடிப்படுது பிரதர். ஒரு அரசியல் தொலைநோக்கத்தோடு பார்க்குறேன். சீமானோடைய வாக்கு சதைக்க தான் மக்கள் நீதி மையம் களத்தில் இறங்கிச்சு. அவங்க இறங்கின உடனே உங்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகமாகிடுச்சு. கடைசியாக சரண் அடைஞ்சது வந்து திமுக தான். அதே போல் ஏன் தொங்கு சதையாக இருக்கக்கூடாது திமுகவில்? ஒரு கேள்விதான். ஏன்னா மக்களுக்கு விரோத போக்குன்றாரு, பாசிச அடக்குமுறை மன்னராட்சின்றாரு. நாங்கள் வந்தால் கூட்டம் வந்துடுறேன்னா அப்புறம் என்ன மயிருக்கு நீ கட்சி வச்சு நடத்துற? ஏன் வெளியே வர மாட்டேற? வரணும்ல, வந்து மக்களோட நின்னாதானே நீ அடுத்த முதல்வர்னு இருக்க முடியும். எதுவுமே இல்லை, நான் பனையூர்லேயே நான் மீட்டிங் வச்சுப்பேன்னா நீ வராத, தேவையில்லை. கேட்டா வந்து நாங்க வந்து தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருன்றாங்க. அதெல்லாம் சும்மா பிரதர், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா இந்த வாட்டி அவரை சேர்த்து அடி வாங்குவாரு எலெக்ஷன்ல, கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒண்ணுனா இறங்கி பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கூட போய் பார்க்கல, எடப்பாடியும் போய் பார்க்கல. இது எப்படி பாக்குறீங்க? இது மக்கள் தாங்க புரியணும். இப்ப ஒரு தனி மனுஷனா நான் நினைக்கிறேன், அவங்களுடைய துக்கத்திலயோ இதுலயோ சக மனுஷனோ ஒரு சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களோ போய் பார்த்துட்டாங்க. ஆனா இங்க வந்து 20 வருஷம் 25 வருஷம் ஆட்சி செய்யறன்ற பேர்ல இருந்தவங்க போய் பார்க்காம இருக்கிறது என்ன அர்த்தம்னா, எனக்கு தெரிஞ்சு அடக்குமுறைக்கு துணை போற மாதிரி தான் இருக்கு. பாசிச அடக்குமுறையை திமுக கையில எடுக்கும் போது அவங்களுக்கு துணை போற மாதிரி தானே சிபிஎம் தலைவர் எல்லாம் பேசுறாரு. அவங்க என்ன பண்ணாலும் நாங்க இது பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த அடக்குமுறைக்கு எதிராக பேசின சிபிஎம் தலைவர்கள் யார்? இப்ப தோழர், அந்த சிபிஎம்ல இருக்கிற தோழர் 2 பேரும் கைகால முறிச்சு வச்சிருக்காங்க அவங்க பேசின அந்த வார்த்தைக்கு. இதெல்லாம் தவறான அணுகுமுறை இல்லை. அப்புறம் உங்களுக்கும் அந்த மதவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீ வந்து திராவிடம் ஒரு போர்வையில நின்றுக்கிட்டு நான் வந்து பாசிசத்தை எதிர்க்கிறேன்னு நீ அந்த முகமுடியை கட்டிட்டு நீயும் பாசிசவாதி தான். நான் அப்படிதான் பாக்குறேன். கிட்டத்தட்ட இதே நாட்கள் தான் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் இறங்கி போராடினாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்களையும் கரெக்டா அந்த போராட்டம் முடிகிற டைம்ல பாத்தீங்கன்னா அடிச்சு போலீஸ்காரங்களால விரட்டி அடிக்கப்பட்டு துன்புறுத்தி அதுக்கப்புறம் அந்த போராட்ட குழுவை கலைச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்க வந்து போராட்டம் பண்ணுவாங்க. நைட்டோட நைட்டா பெண்மணிகள் கூட பார்க்காம காவல்துறையெல்லாம் ரொம்ப தீவிரமா அடிச்சு துன்புறுத்தி இது எப்படி தெரியுமாங்க, அதாவது ஒரு ஆட்சின்னு வந்தா நிறை குறை இருக்கும். குறை இருக்கும் போது அதை நிவர்த்தி பண்ற அதிகாரத்துல இருக்கிறவங்க நேரில் போய் சந்திக்கணும். எத்தனை வாட்டி கோட்டைக்கு போயிருப்பீங்க, எத்தனை வாட்டி சட்டமன்ற பேரவைக்கு போயிருப்பீங்க. ஒரு முறை இறங்கி வந்து என்னங்க பிரச்சனை, நான் தீர்த்து வைக்கிறேங்க, நீங்க வீட்டுக்கு போங்க சொல்ல எவ்வளவு நிமிஷம் ஆகும்? ஒரு அதிகாரத்துல இருக்கிறவர், ஒரு முதல்வர் சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? அதை சொல்லவே மனசு இல்லை. உன் குறைய கேட்கலன்னா அவனை ஏன் அவ்வளவு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வச்சிருக்கீங்க? அது உங்களுக்கு அசிங்கம் தானே.
அதிகாரத்துல உட்கார வச்சு உன் குறைய கேட்கல, நான் அவங்க வந்தா மாத்துவேன்னு சொன்னாரு, மாத்தல, இப்படி சொல்றது வெட்கக்கேடு. அது மக்களை தான் அடிக்கணும், வேற யாரும் அடிக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய சலுகைகள் அறிவிச்சிருக்காருங்க. இது பொய்ண்ணே. ஆனா இது இந்த மாதிரி 50 வருஷத்துல அவங்க அறிவிச்ச சலுகைகள் என்ன? இப்ப கலைஞர் பட்டான்னு ஒருத்தர் தராருல்ல, ஊர் கிராமத்துல நத்தம் இதெல்லாம் புடிங்கிட்டு என்ன தர்றாரு? இது கலைஞர் பட்டான்னு. அந்த கலைஞர் பட்டாவை விற்க முடியுமா, வாங்க முடியுமா, இல்ல அதுக்கான அரசு அங்கீகாரம் கிடைக்குமா? எதுவுமே கிடையாது. புறம்போக்கா நிறுத்தி வைப்ப, நாளைக்கு அவன் செத்துட்டானா அதை கவர்மெண்ட் எடுத்துக்கும். இதை தான் நீங்க ஆட்சி செய்றீங்க. வேற என்ன லட்சத்துல ஆட்சி செய்றீங்க? பட்டான்னு அவங்க பேர்லயா தரீங்க? கலைஞர் பட்டான்னு ஒரு பத்திரம் கொடுக்குற, அவ்வளவுதான். நாடகம் பிரதர். மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, இந்த வாட்டி செருப்படி கன்ஃபார்ம். நான் உண்மையிலே சொல்றேன், எல்லா இடத்துலயும் செருப்படி வாங்கும், கண்டிப்பா நடக்கும். அது எலெக்ஷன் பரப்புரையில நடக்கும், அதை பார்க்க தான் போறீங்க. திமுக ஆட்சியை பத்தி ஒரு வழியில சொல்லணும்னு சொல்லுவீங்க. ஒரு வரியில சொல்லணும்னா ஒரு நாடக கும்பல், அவ்வளவுதான் சொல்லணும். நான் அதிகாரத்துக்காக வரணும்னா நான் எப்படிப்பட்ட சினிமா உனையாலும் நான் எடுப்பேன், மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எதிர்பார்ப்பை நான் கொடுப்பேன். நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன், சிறையை வச்சு மூடிட்டு. ஒரு முதல்வர் கூலி படம் பார்க்க போறாரு, ஆனா கூலி உயர்வு கேட்டவங்களை பார்க்க போல. இது எப்பேற்பட்ட அடக்குமுறை? நீங்க எதுக்கு அதை போய் பாக்குறீங்க? ஒருத்தர் கம்யூனிஸ்ட் நம்ம ஒருத்தர் செய்தி தொடர்புல பேசும்போது விவாதத்துல, அதனாலதான் கூலி படம் போய் பார்க்க போய் கூலி எப்படி எல்லாம் ஆகுறாங்க அதை பார்க்க தெரிஞ்சுக்க போறாரு. நீ என்ன மயிருக்கு நீ சிஎம்மா இருக்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுது இல்லை?